திருவோணத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட சிறுவன் உள்பட 4 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை வலைவீசி தேடி வருகிறார்கள். தஞ்சை மாவட்டம் திருவோணத்தை அடுத்துள்ள கொள்ளைக்காடு கிராமத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் மகன் மணிகண்டன். இவர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சியில் இருந்துள்ளார். இதுகுறித்து தனது நண்பர்களிடமும் கூறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் செல்போனில் மணிகண்டனை தொடர்பு கொண்டு பேசிய ஒரு நபர் தன்னிடம் மோட்டார் சைக்கிள் ஒன்று விற்பனைக்கு இருப்பதாகவும் இதனை திருவோணம் சந்தைப்பேட்டைக்கு நேரில் வந்து விலை பேசி வாங்கிச் செல்லுமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய மணிகண்டன் தனது நண்பர்கள் சிலருடன் நேற்று முன்தினம் இரவு திருவோணம் சந்தைப்பேட்டைக்கு சென்றுள்ளார். அங்கு மணிகண்டனை சந்தித்த ஒரு வாலிபன், நான் தான் மோட்டார் சைக்கிள் விற்பனைக்கு உள்ளதாக தங்களிடம் பேசினேன் என மணிகண்டனிடம் அறிமுகமாகியுள்ளார். இதன் பிறகு அந்த வாலிபர் செல்போனில் பேசி அந்த இடத்திற்கு மேலும் சிலரை வரவழைத்துள்ளார். அந்த நபர்களும் அங்கு வந்தவுடன் மணிகண்டனையும் அவருடன் வந்தவர்களையும் மிரட்டி தாக்கிவிட்டு அவர்கள் வைத்திருந்த ரூபாய் 14,000 மற்றும் 2 செல்போன்கள் ஆகியவற்றை அந்த கும்பல் பறித்து சென்றுவிட்டனர். இதுகுறித்து மணிகண்டன் திருவோணம் போலீசில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காடுவெட்டி வீடு விதியை சேர்ந்த செல்வன் மகன் அரவிந்தன், கரம்பக்குடியை சேர்ந்த அண்ணாதுரை மகன் ராஜேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட அந்த வழிப்பறியில் ஈடுபட்டதும், இதற்கு உடந்தையாக தஞ்சையை சேர்ந்த சுந்தர் மற்றும் நெய்வேலி வடபாதியை சேர்ந்த ராமேஸ்வரன் மகன் கார்த்திக் ஆகியோர் செயல்பட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அரவிந்தன், ராஜேஷ், கார்த்திக் மற்றும் சிறுவன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சுந்தரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றார்கள்.